அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாட்டில்லாம் கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதில் எண்ணெயை ஊற்றி மேலே அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். 4 நாள் வீட்டை பூட்டிட்டு போனாலும் ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லா டஸ்ட்டு க்ளீன் பண்ணுற வேலையாக தான் இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மரம் எப்படி இருக்குமோது தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. வந்து பார்த்தா அந்த அக்கா எல்லா மரத்துக்கும் நல்லா தண்ணி ஊற்றிருக்காங்க. இன்றைக்கி காலையில் டிஃபன் பூரி தான் போடலான்ட்டு நல்லா பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். மாவு பிசையும்போது லைட்டாக சுடுற தண்ணி ஊற்றுங்க. பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரியை பாருங்கள், மிதமான தீயில வச்சு பூரியை பொரிச்செடுங்க. நல்லா பொங்கி வரும். சாஃப்டாகவும் இருக்கும் பூரி. அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சேன். அப்புறமா இது ஊரில் இருந்து பட்டன் ரோஸ் கொண்டு வந்திருந்தேன். அதை தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. சரி, அதையும் ஒரு பாட்டில் வச்சிடலான்ட்டு வந்திருக்கேன். நாங்கள்லாம் இல்லாததுனால பாவம் ஏங்கி போய் நின்றுட்டு இருந்துச்சுங்க. கொஞ்சம் அதுக்கு கறியை கொடுத்து சமாதானப்படுத்தலான்னு கறி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப கவலையாக இருந்துச்சு, மரம்லாம் எப்படி இருக்குமோன்னு. அதனால் சரியான வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அக்கா ஈவினிங் கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்காங்க. எல்லா மரமும் நல்லா இருந்துச்சு. மாதுளம்பழம் ஒன்று கடந்து இருந்துச்சு. அது குரங்கு எதுவும் பறிச்சிட்டு போயிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதையுமே குரங்கு பறிக்கலை. அதனால சரின்னு நானும் பறிச்சிட்டேன். மாஷா அல்லாஹ், பழம் நல்லா ரெட்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் விளையாமல் இருந்துச்சு. சின்ன பழமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பூசணிக்காய் இருந்துச்சு. அதில் இன்றைக்கி ஃப்ரை பண்ணிடலான்ட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காயை அதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது இதை சேர்த்துடலாம். சேர்த்து தண்ணிலாம் இது தேவையில்லை. இந்த வெக்கையிலே இது குக் ஆயிரும். ஒருத்தங்க முட்டு வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுலேயும் சரியாகலையும். அப்புறமா ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, இந்த மஞ்சள் பூசணிக்காயை தொடர்ந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு முட்டு வலிலாம் சரியாயிடும், தசையை நல்லா இருக்கும் இந்த பூசணிக்காய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை அவங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கப்புறம் அவங்களோட மூட்டு வலியும் சரியாயிடுச்சாம்மா. காரத்துக்கு சில்லி பவுடரும் மஞ்சள் பவுடரும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் சாம்பாரும் வச்சு வடகம் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த வடகத்தையும் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே கறியாக சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு இன்றைக்கி வெஜ்ஜு போட்டாச்சு. க்ளீனிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறமா நம்மளோட சங்கு போட்டியும் குடித்தாச்சு, லெமன் ஜூஸ் போட்டு. இதோடு இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் வேலை இன்ட்ரெஸ்ட்